அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், யா ஆஃபிலு, பாதுகாவலனி, தாயின் கருவறையில் எங்களை பாதுகாத்தது போல் நாங்கள் மரணித்த பிறகு எங்கள் கபரை பாதுகாத்து அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஆதம் நபி அலைஹி வஸல்லம் அவர்களை பூமிக்கு இறக்கப்பட்ட போது 5 வகையான பொருட்களும் இறங்கியது. முதலாவது, சொர்க்கத்தின் ஆஷ் என்ற மரத்தின் குச்சி. ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமையை உண்டபோது சில துகள்கள் அவரது பற்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டன. அந்த பற்கள் சுத்தம் செய்ய அந்த குச்சியை பயன்படுத்தினார்கள். அந்த குச்சி அவர் கையில் இருந்தபடியே பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். இந்த குச்சி அவர்களின் சந்ததியினரால் கைமாற்றப்பட்டு இறுதியில் மூசா அலைஹி வஸல்லம் இடம் சென்று அடைந்து பின் அவர்களின் அற்புத கோலாக மாறிவிட்டது. இரண்டாவது, மோதிரம். அவர்களின் ஆடைகள் கலன்று கிரீடம் தரையிலிருந்து விழுந்தபோது அவர்கள் அந்த மோதிரத்தை வாயில் வைத்து கொண்டார்கள். இந்த மோதிரமும் சந்ததியினரால் கைமாற்றப்பட்டு இறுதியில் சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அடைந்தது. மூன்றாவது, அசருல் அஸ்வத்கள். இது சொர்க்கத்தில் இறங்கின கற்களில் ஒன்றாகும். நான்காவது, ஒரு நறுமண மர துண்டாகும். ஐந்தாவது, அதி இலைகள். அந்த இலைகளை கொண்டே தங்களின் மறைவிடங்களை மறைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அண்டை வீட்டாருடன் நல்லுறவை பேணி வாழ்வதை வலியுறுத்துகிறது இஸ்லாம். பக்கத்து வீட்டாருக்கு நன்மை செய்து வருவது மூமினின் பண்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புவோர் தன் பக்கத்து வீட்டாருக்கு நன்மை புரியட்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்துள்ளார்கள். ஒரு பெண் இரவில் நின்று அதிகமாக தொழுகிறாள், பகலில் நோன்பு நோக்கிறாள், ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு துன்பம் தருகிறாள் என்று சொன்னபோது அவள் நரகவாசி என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அஹ்மத் 9298. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.